யாரோ ஒரு பொன்ராஜ்ன்ற ஒரு மாதிரி விசாரிங்க தாவைக்கல இருக்கவங்கலாம் லேடிஸ்லாம் போய் விசாரின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் தான் போய் ஃபஸ்ட்டு நின்னாரு. வேறு எந்த கட்சி தலைவரும் போய் நின்னாங்களா? 2 வயசு பொம்பளை பொண்ணு விடுறதில்ல, 80 வயசு கேள்வி விட மாட்டேன்றாங்க சார். என்ன சார் அது? விஜய் வந்தா எல்லாம் பண்ணுவார். மாற்றம் இருக்கு சார், நம்புறோம் நல்லதே நடக்கும். பயந்துட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஏன் அந்த மாதிரி பயப்படாதீங்க, எதிருங்க. ஒரு எதிரியாளி இருந்தால் தான், ஒரு போட்டினா எதிரியாள் இருக்கணும். எதிராளி இல்லாமலே நீ போய் செவுத்துல போய் முட்டிப்பீங்க. நான் கேட்குறேன், பந்து போடுறவங்க ஒருத்தவங்க இருந்தால் தான் அடிக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்க முடியும். நீ வந்து சும்மா தான் பாலை தட்டி விட்டுட்டு இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. மக்களோட உரிமையை பற்றி பேசுங்க. அவங்களோட உரிமை கொள்கை என்னன்னு கேட்டால் தமிழிசம் கேட்குறாங்க. அப்போ நாங்களாம் கன்னடக்காரங்களா? தமிழ்நாட்டை தானே இருக்கிறோம். இப்போ தமிழை வச்சு என்ன சாப்பாடு போட்டுறோமா? தமிழ் வந்து ஹேட்டர்ஸ் இருக்காங்கங்க. நாங்கள் நிற்கிறோம், அண்ணன் முன்னாடி நாங்கள் இருக்கோம். பெண்கள் எல்லாமே இருக்கும். பெண்கள் ஓட்டு தான் முக்கால்வாசி. காசு காசுப்பட்டுலாம் வரல. நாங்கள் தான் எங்கள் மக்களால் சேர்ந்த கூட்டம் தான் அவருக்கு. காசால் சேர்ந்த கூட்டமே கிடையாது. எங்களுக்கு ஒன்றுமே பண்ணல அவரு. அப்போ பார்த்து தான் இது வரைக்கும் பார்க்கல அவரை. ஒன்றுமே பண்ணல, எங்களுக்கு வரதே இல்லை. அவர் பார்க்குறதே கிடையாது. இவர் நாங்கள் பார்த்துருக்கோம், அவரை கிட்ட கூட பார்த்துருந்தேன். கண்டிப்பாக எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன இல்லையோ சத்யாநகர் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடு வாங்கி இடிச்ச வீடுக்கெல்லாம் வீடு தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே பண்ணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. 2000 வேணாங்க எங்களுக்கு. தரட்டும், நல்ல சந்தோஷம் வாங்கிக்கிறோம். இவர்கிட்ட 1000 ரூபாய்க்கு வாங்குறோம், அது விடுங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இவர் 2000 ரூபாய் கொடுக்கலோட நாங்கள் ஓட்டு போடுவோம். சார் முதல்ல அவர் கொடுக்கவே தேவையில்லை, ஆசைப்படல. இன்னைக்கு நாங்கள் காசு காசுப்பட்டுலாம் வரல. நாங்கள் தான் எங்கள் மக்களால் சேர்ந்த கூட்டம் தான் அவருக்கு. காசால் சேர்ந்த கூட்டமே கிடையாது. எங்களுக்கு நாங்களாம் இஷ்டப்பட்டு சேர்ந்த கூட்டம் தான். ஓகே, ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, சீமான் இருக்காரு. வேண்டாம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் ரசிகலாம் இல்லைங்க. நான் ரசிகலாம் கிடையாது. அவர் படம்லாம் விரும்பிலாம் பார்க்க மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன். கட்சி வந்த பிறகு தான் 2 வருஷமாக தான் அவர் முள்ள இவர் ஈர்ப்பு வந்துடுச்சு. பாருங்க, நோம்பு பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. நோம்பு இருந்து அது வந்து எல்லாத்தாலும் நான் பார்த்துருக்கேன். ஸ்டேஜில் உட்காருவாங்க, ஃபார்மாலிட்டிக்கு பவுல் வச்சு கிண்ணத்தை அவங்க ஸ்பெஷலாக இருக்கும் எல்லாமே. ஸோ இவருக்கு பாருங்க இல்லை, ஸ்பெஷல்லாம் கிடையாது. அந்த ஒரு உண்மையிலே அவர் ரொம்ப நம்மள மாதிரி அவர் ஈக்குவலான ஒரு மனுஷன். எல்லாருமே வேணும். எந்த கொள்கை ஈர்த்துச்சு? எல்லா கொள்கையும் 1 2 கிடையாது. எல்லா கொள்கையும் ஈர்த்தது. பெண்களுக்கு ஸ்பெஷாலிட்டி ரொம்ப முக்கியத்துவம். பெண்களுக்கு பார், யாரோ ஒரு பொன்ராஜ்ன்ற ஒரு மாதிரி விசாரிங்க தாவைக்கல இருக்கவங்கலாம் லேடிஸ்லாம் போய் விசாரின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் தான் போய் ஃபஸ்ட்டு நின்னாரு. வேறு எந்த கட்சி தலைவரும் போய் நின்னாங்களா? இல்லை. என்ன சொல்லியிருக்காரு அவரு? இது எல்லா பிரச்சனையும் நடக்குது, அதுல போய் நிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் தெரியாது, எல்லா பிரச்சனையும் நின்று தான் இருக்காரு. அதெல்லாம் வெளியே வரது இல்லை. ஆமா, இங்க வருது. அவர் என்ன தப்பு பண்ண மட்டும் தான் வெளியில உடனே வருது. நல்லது பண்ண வருதா? வர மாட்டேங்குது. இல்ல, விஜய்னு ஒரு பேரை சொன்னாலே இங்க எல்லாரும் பேச அப்படி இல்லை சார். அவருடைய ஈர்ப்பு எங்களுக்கு அவருக்கு மேல உள்ள ஈர்ப்பு தான், வேற எதுவும் இல்லை. அன்பால கலந்த ஈர்ப்பு தான் அது. சரி, எத்தனை தொழில் நினைக்கிறீங்க விஜய்? மேக்ஸிமம் இருக்கும் 90% வின் பண்ணுவார் சார் அவர். இல்ல எனக்கு நான் 234 234 அதுல எல்லாத்தையும் வின் பண்ணிட்டுமே. என்ன சந்தோஷம் தான் எங்களுக்கு. வின் பண்ணுவார் கண்டிப்பா. எல்லா ஊர்லயும் இருக்கு அவர்கிட்ட. அவங்க லட்ச ஆளுங்களே எங்க தான் போடுவாங்க ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க சார். போதுமா? விஜய் வந்து 2 தொழில் நிக்கிறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம், நல்ல விஷயம் தான் சார். நிக்கட்டும். ஸ்டாலின் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க. ஆமா, இந்த ஆட்சியில வந்து சார் 2 வயசு பொம்பளை பொண்ணு விடுறதில்ல, 80 வயசு கேள்வி விட மாட்டேன்றாங்க சார். என்ன சார் அது? அக்கிரமா இல்லை, நம்மளுக்கு கேட்ட ஒரு மாதிரி சார். 2 வயசு புள்ள சார், அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? தண்டனை ஹெவியாக கொடுக்கணும். அப்போ அந்த தப்பு பண்ண மாட்டான், எவனும் பண்ண மாட்டாங்க. தூண்டி விடுறாங்க சொல்லுங்க. அதெல்லாம் இவர் கண்டிப்பாக பண்ணுவார். விஜய் வந்தா எல்லாம் பண்ணுவார். மாற்றம் இருக்கு சார், நம்புறோம் நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நல்லது மட்டுமே நடக்கும். தளபதி என்ன சார்? அதெல்லாம் ஒழிக்கணும் சார், கண்டிப்பா. இப்போ தலை விரிச்சு ஆடுது, ரொம்ப இருக்கு, நிறைய இருக்கு, அங்கங்க நிறைய இருக்கு. போன ஆட்சி கூட அவள் இல்லை சார், இந்த ஆட்சி ரொம்ப இருக்கு. அதெல்லாம் இல்லை, சுத்தமா ஒழிச்சிடுவாரு. நம்பிக்கை இருக்கு, மாத்துவார் சார் கண்டிப்பா. மாத்தல அதே பேட்டி எடுத்து எங்களுக்கு அதே வந்து பாருங்க, நாங்க பதில் சொல்றோம்.
கண்டிப்பா நாங்க நம்பி இருக்கிறோம். நம்பியிருக்கோம் மாற்றுவார். சொல்லியிருக்காரு சார், கன்னியாகுமரியிலேருந்து இங்கேருந்து சென்னை கன்னியாகுமரிக்கும் போகலான்னு சொல்லியிருக்காரு. இலவசம் சாத்தியம் தான் அது. சாத்தியம் தான். இது சீமான் பேசலாம் வந்து அதுக்கான வருமானம் எங்கேருந்து எடுப்பீங்க கேட்குறாரு. அதான் சொல்றாரு சார், அவர் 30% அந்த இதெல்லாம் போதாமே, அது என்னது அது கமிஷன் அதெல்லாம் கொடுத்து அவங்க பண்ணிடுவேன்றாரு. மகளிர் தினத்தை நீ பேசினாரு, நாங்கள் கேட்டோமே, ஃபீஸ் கேட்டோமே, நாங்கள் அந்த கமிஷன் தானே போதும், நீங்கள் கேட்கலாம் என்ன, நான் எங்கேருந்து பண்ணுவேன், ஏன் பணம் விட்டு பண்ணுவேன்னா நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஆனால் நான் ஏன் பணம் பண்ண மாட்டேன், உங்கள் பணம் தான் அது. 30% கமிஷன் நான் அடிச்சேன்னா அது நிறுத்தலைன்னா அது உங்களுக்கு பண்ணிடுவேன் அப்படின்றாரு. அப்புறம் என்ன சார் இவர் சொல்கிறாரு, அப்புறம் என்ன, அப்போ நம்பிக்கை இல்லையா எங்களுக்கு? எங்களுக்கு என்ன எங்களுக்கு பட்டா இல்லை சார், பட்டா கேட்போம் நாங்கள் கொடுப்பாங்க தெரியும், கொடுக்க மாட்டாங்க இதுதான் தெரியல, அது அந்த ஏரியா. ஆனால் கண்டிப்பாக பட்டா கொடுக்கணும்னு கேட்போம் நாங்கள். நிற்கட்டும் சார், அந்த ஏரியா அவருக்கு தெரிஞ்சிருக்கோம், எங்களுக்கு அந்த ஏரியா பற்றி தெரியாது. எங்களுக்கு வில்லிவாக்கம் தொகுதினா நாங்கள் எல்லாம் சொல்லிவிடுவோம். அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். எல்லாம் நல்ல மாற்றம் இருக்குது சார். எல்லாம் பெரம்பூரில் இருக்கவங்களும் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அவர் தான் போடுவோம் அப்படின்னு. பர்மிஷன் பழம் தோண்டி வச்சுட்டாங்க, பழம் வேணும் பழம் தோண்டி வச்சுட்டாங்க, 4 கட்டை போட்டு கட்டி வச்சுட்டாங்க. எங்கேருந்து வருவார் அவர்? அவர் வரணும்னாலே பயப்படுறாங்க சார். ஏன் பயப்படணும்? வந்துட்டு போட்டுமே, நீங்கள் ஆண்டிங்க இவ்வளோ நாள், அவரும் ஆண்டு போட்டுமே. நல்லதுக்கே பார்க்குறோம் சார், நல்லதுக்கே நடிக்கிறோம். ஜெயிச்சிட்ட பிறகு நாங்கள் காட்டுவோம், ஜெயிச்ச பிறகு தான் நாங்கள் பண்ணுவோம். இவ்வளோ நெருக்கடியே தராங்க, அவர் வரக்கூடாது தான் இவ்வளோ நெருக்கடி தராங்க. அவர் தாண்டி அந்த அண்ணா வரணும், எங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும். அவர் நாங்கள் அவரை தான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. அவர் தான் வரணும் மெயினாக. எங்கள் வீட்டில் 100 பேர் இருக்கோம், நாங்கள் அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். நான் நைட்டு 2:30 மணிலேருந்து நான் தூக்கம் கழிச்சு அப்படியே உட்காந்தே இருக்கேன். நான் ஆவடியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நைட்டு 2:30 மணிலேருந்து நான் அவருக்கோசமே வெயிட்டிங்லேருந்து வந்திருக்கேன். அவர் தான் வரணும், மக்களுக்கு நல்லது பண்ணுவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வரணும், அண்ணன் தான் வரணும். எத்தனை நெருக்கடி தாண்டி வந்தீங்க எங்களுக்கு தெரியும். நாங்கள் டெய்லி அவரோட இதுதான் பார்க்குறோம், ப்ரோக்ராம் தான் நாங்கள் பார்க்குறோம் செல்லில், எல்லாமே அவர் தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் வருவார், அண்ணா தான் வருவார், எங்களுக்கு நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், அது இறங்கினாலும் அவர் தான் வருவாருண்ணா, அவர் தான் வருவார். இதில் நல்லா மக்களுக்கு நல்லா செய்வார். நம்மளுக்காக வந்திருக்காரு, நம்மளுக்காக தான் வந்திருக்காரு. அவர் மக்களுக்காக தான் வர்றாரு. அவர் பணம் ஆசைப்பட்டா எங்களெல்லாம் எப்படியே விட்டுருக்கலாம், போங்க உங்களுக்காக நான் ஏன் உழைக்கணும்லாம். பணத்துக்கு ஆசைப்பட்டு வரல, மக்களுக்காக வரன்றாரு. கண்டிப்பாக அவர் வருவார், நல்லதே நடக்கும். விஜயண்ணா நீங்கள் வாங்க, நாங்கள் இருக்கோம். பெண்ணுங்களாம், தமிழ்நாட்டு பெண்ணுங்க எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லையும் உங்கள் தான், நீங்கள் தான் ஜெயிப்பீங்கண்ணா, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எனக்கு நான் ஒரே பையன், எனக்கு யாருமே இல்லை விஜயண்ணா, நீங்கள் தான் எனக்கு துணை, நீங்கள் தான் எனக்கு அண்ணாவே. எது வேணாலும் நீங்கள் தான் பார்க்கணும், என்ன உங்கள் காலில் விழுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து ரொம்ப நல்லவருன்னு அவங்களே சொல்லிக்கூடாது, ஏன்னா அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து தான் ஹெல்ப் பண்ணோன்னு இல்லை, அது முன்னாடியே எல்லாருக்கும் குரல் கொடுக்குறாரு. அதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும். அது அந்த ஆதவாஜி அண்ணா கிட்ட நிறைய இருக்கு. பக்கத்தில் பெரம்பூரில் அண்ணன் நிற்கிறாப்புல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? என்ன உங்களுக்கு ஒரு கூஸ்பம்ஸாக இருக்கா? நிஜமாவே கூஸ்பம்ஸ் தான். எல்லாரும் எதிர்பார்க்குற இடத்துல நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பெரம்பூரில் வந்து அன்னைக்கு இவ்வளோ நம்ம தொகுதிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொளத்தூரில் தான் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் பெரம்பூரில் நிற்கிறது வந்து அவர் சேலஞ்சாக தான் நிற்கிறாரு. ஆனால் கொளத்தூர் ஸ்டாலின் சார் வந்து அரசியல் பண்ணுறது கொளத்தூரை வச்சு தான். அது என்னமோ ஐலாண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சிஎம் தானே, தமிழ்நாடோட சிஎம் தானே. என்னமோ வந்து கொளத்தூருக்கு மட்டும் எல்லாமே பண்ணுறாரு. எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் அதை பண்ணியிருக்கணும். திருச்சி இது எல்லாமே அண்ணன் சவால் விட்டதுனால தான் நிற்கிறாரு. மேக்ஸிமம் வந்து எல்லா கட்சியிலையுமே ஒன்று நிற்பாங்க. அண்ணா இருந்த காலத்தில் 2 கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணா 2 கட்சி ஏன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட தான் நிற்கிறாரு 2 தொகுதியில். சேப்பாக்கம்லையும் திருவான்மையூரில் நிற்கிறாரு. ஏன் அதை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க? அண்ணன் இந்த மாதிரி கேட்குறாங்க, எல்லாரும் கொஸ்டின் கேட்குறாங்க. அவர் கேட்காத கேள்வியே இல்லை. அண்ணனை மட்டும்தான் கேள்வி கேட்கணுன்னே வந்திருக்கானுங்க. எவ்வளோதான் அவரு தாங்குவார்? அவருக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். சரி, அன்பில் மகேஷ் வந்து கரூரில் நின்றாப்புல போனார், இந்த தடவை வேறு இடத்துல நிற்கிறாப்புல. அவருக்கே தெரிஞ்சிச்சாங்க தோற்றுருவான்ட்டு, அதனால நிற்கல. எதனால?
ஏங்க யார் என்னன்னு தெரிஞ்சிச்சு, நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஐநா சபையிலே வந்து கேட்டுட்டாங்க, கரூர் விஷயம் போயிருச்சு ஓகேவா, அங்கேயே வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐநா சபையிலே கொண்டு போயிருக்காங்க, தெரியும் ரமேஷ்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரூர் நடக்கிற பிரச்சனையை அங்கே பேசியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த இஷ்யூ சும்மா விடக்கூடாது. ஏன்னா ஆள்ற கட்சி வந்து யாருமே கேள்வி கேட்கவே மாட்டாங்கன்றதுனால இதுக்கு அண்ணன் தான் வந்து நின்றாரு. அவர் பயம் இருந்தால் ஏங்க போகிறாரு, அண்ணன் தைரியமாக தானே போகிறாரு, ஜாலியாக கையாட்டிட்டு வெளில வர்றாரு. அவர் பயம் இல்லைங்க. இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. கண்டிப்பாக இல்லை. ஏன் இல்லை? கண்டிப்பாக இல்லைங்க. இல்லைன்னு சொல்றீங்க, காரணம் என்னென்ன நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்னென்ன ஃபேஸ் பண்ணி எல்லாரும் வந்து டிவியில் நடக்கிறது அது மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? டிவியில் நடக்காத நிறைய விஷயங்கள் நடக்குது. அது வந்து என்னென்னா ஒரு தொகுதியில் நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடக்குது. வெளியில் சில பேருக்கு சொல்ல முடியாது, அவ்வளோதான். சில இதெல்லாம் மீடியாவில் வருது, சில இதெல்லாம் மீடியாவில் வரலை. இது மட்டும்தான் விஷயமே. சரி, இது நேற்று வந்து அறிக்கை விட்டுருந்தாரு ஸ்டாலின், 2000 தெரிஞ்சிருக்கு. அண்ணன் வந்து இருக்க 2000 தெரிஞ்சிருக்காரு. அதை பற்றி நீங்கள் புரியல. நேற்று ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காப்புல, நாங்கள் வின் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணால் 2000 தருவாங்க. அண்ணன் ஆல்ரெடி 2000 தெரிஞ்சிருக்காப்புல. இல்லை, ஏன் அவர் அதை அறிக்கை விடணும்? ஆட்சியில் தானே இருக்காங்க, செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. செஞ்சுருந்தா ஏன் அவர் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்? ஆட்சியில் இருக்கும் போதே எல்லாத்தையும் பண்ணியிருக்க வேண்டியதானே. இல்லை, போனதான் இது தேர்தல் வரைக்கும் 1000 கொடுத்தாங்க, 1000 தெரிஞ்சிருந்தாப்புல, அதெல்லாம் கொடுத்துட்டாப்புல. தயவு செஞ்சு இந்த இலவசன்றதுல மட்டும் உங்கள் ஓட்டை வித்துறாதீங்க. 5000 கொடுக்குறாங்க, 10000 கொடுக்குறாங்க. அந்த 5000 10000 எதுக்கு கொடுக்குறாங்க? அவங்க அது நம்மளை விலைக்கு வாங்குறதுக்கு தான் கொடுக்குறாங்க. நமக்கு தேவையான அடிப்படை என்னவோ அதை கொடுங்க. அதுதானே அண்ணன் கொடுக்குறாரு. சரி, நேற்று கூட அண்ணன் சொல்லியிருந்தாப்புல, என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா 29 வயசுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வந்து 4000 கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதுவுமே அந்த நீங்கள் சொல்ல கேட்டகரியில் தான் அவர் வந்து 4000 பாலிடெக்னிக் படித்தவங்க 2500 தெரிஞ்சிருக்காப்புல. சரி, இப்போ பெண்களுக்கு மட்டும் எல்லாமே கொடுக்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க பசங்க. ஏன் இதை சொன்னால் அவங்க வந்து வரவேற்க மாட்டாங்களா, வேணான்னு சொல்லுவாங்களா? இது இலவசம்னு எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணவே இல்லையா? அவர் இலவசம்னு சொல்லவே இல்லை. இல்லை, அப்படி பார்த்தா இவர் பட்டதாரிகளுக்கு தானே சொன்னாரு. அவங்களுக்கு வந்து பட்டதாரிகள் தான், பாலிடெக்னிக் முடிச்சவங்களுக்கு 4000 ரூபாய் முடிச்சு. அதான், ஆமாம், எல்லாருமே அப்படி முடிச்சிருக்காங்களா என்ன? இல்லை சும்மா ரோட்டில் போகிற ஜென்ஸ் எல்லாருமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. இப்போ பெண்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ரேஷன் கார்டில் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் வேறு பெண்களே இல்லை, ஒரு அம்மா மட்டும்தான் இருக்காங்களா? மருமகள் இல்லை, மகள் இல்லை, யாருமே இல்லையா? அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியதானே. ஒரு வீட்டில் 3 பெண்கள்லாம் 3 பெண்ணுக்கும் 5000 ரூபா கொடுக்க வேண்டியதானே. ஒரு வீட்டுக்கே நீ 5000 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரி, அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு அண்ணன் வந்தாலும் அண்ணன் ஒரு வீட்டுக்கு 3000 ரூபா, அவர் 2000 சொல்லிக்காப்புல. அப்படின்னா 3 பேர்னா எவ்வளோ? 7000 ரூபாய்யா? பட்டதாரியில் யாரோ அவங்கள மட்டும் 2000 சொல்லிக்காப்புல முன்னாடியே, அது சொல்கிறேன். 2000 ரூபா கொடுக்காங்கன்னு சொல்லி எல்லா மாலையும் இருக்கு. நான் 2000 தரஞ்சிக்காப்புல. அப்படி அண்ணன் நாளைக்கு வந்தா 3 பேரும் சேர்த்து 7000 ரூபாய் ஒரு ரேஷன் இருக்கு. அது நீங்கள் அண்ணனை ஆட்சிக்கு வர வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தெரியும். இது கொடுக்க முன்னாடி அவர் என்ன கொடுத்தாருன்னு இருக்காங்க. நீங்க என்ன கேட்டீங்க? இப்ப ஸ்டாலின் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க, கொடுத்துருக்காங்களே அப்படின்னீங்கல்ல. அந்த கொடுத்துருக்காங்களேன்றது எதுக்கு அந்த மாதிரி இப்போ சொல்லி காட்டுறாரு அவரு? நாங்கள் கொடுக்குறோன்றாரு. ஆட்சியில் இருக்கும்போது எல்லாம் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. கொடுக்க போறோம்ல, இதை வந்து அவர் ஃப்ரீன்னு சொன்னதே இல்லை, எந்த இடத்துலையுமே இலவசனை மென்ஷன் பண்ணலை. இது ஏன் அண்ணனை ஏன் வர வைக்க மாட்டீங்க? ஹேட்டர்ஸ் இருக்காங்கங்க, நாங்கள் நிற்கிறோம், அண்ணன் முன்னாடி நாங்கள் இருக்கோம், பெண்கள் எல்லாமே இருக்கும். பெண்கள் ஓட்டு தான் முக்கால்வாசி. இந்த முதியவர்கள் வந்து இந்த ஆண்ட கட்சி நாங்கள் அப்போத்துலேருந்தே நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் மாற்றி போடுங்க. அதே மாதிரி தானே ஒரு வாட்டி அம்மா உட்கார வச்சிங்க, அது மாதிரி அதே அடுத்த வருஷத்துக்கு கருணாநிதி உட்கார வச்சிங்க, அது மாதிரி மாற்றி மாற்றி உட்கார வைக்கிறீங்களே. அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. இதே மக்களுக்கு அவர் உட்கார வைக்கவும் தெரியும், அவர் ஆட்சி சரியில்லைன்னா எடுக்கவும் தெரியும். சரி, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு விவாதம் வச்சுருக்காங்க. என்னென்னா எங்கள் தரப்புல இருந்து இப்போ ஆண்களும் பெண்களும் சமம், அதனால் நாங்கள் 117 சீட்டு ஆண்களுக்கும் 117 சீட்டு பெண்களுக்கு தந்திருக்கோம். ஆனால் தாவேகாலேருந்து வெறும் 23 தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி பற்றி நாங்கள் பேசவே விரும்பலை. கேட்டால் எங்களை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறது, 2 பேர் தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே, 2 பேருக்கு தான் போட்டி. இதில் வந்து இந்த கட்சின்னு வந்து இல்லவே இல்லை எங்கேயுமே. அவங்க ஃபஸ்ட்டு கூட்டணியும் இல்லை. நாங்கள் எந்த கட்சி லிஸ்ட்டில் சேர்க்குறது அவங்கள?
நீங்க என்ன கூட்டணி இல்ல அப்படி பார்த்தா நீங்க தனிச்சு அண்ணன் சுயேட்சையா நிக்கிறாருல்ல. அவர் சரி அதே வந்து ப்ரெஷரை வந்து ஏன் என்டிகே கொடுக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள எங்களை ப்ரெஷர் தானே போடுறாங்க. இவரை பார்த்து பயப்படுறாங்களே, எதுக்கு எங்கேயுமே வந்து அவருக்கு இது கொடுக்க மாட்டீங்க, வெளியில வந்தாலே பயப்படுறாங்க, வெளில வர விட மாட்டாங்க. நேற்று கூட பாருங்க அண்ணன் போயிட்டு அங்கே மனு கொடுத்ததுனால மட்டும்தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வச்சு அதிமுக வச்சு பெருசு விமர்சனம் பண்ணது கிடையாது அண்ணன். ஆனால் நாம் தமிழர் மட்டும்தான் எப்போவுமே விமர்சனம் எடுத்தாலே விஜய் பேர் வச்சாதான் இங்கே சேனல் போகிறப்பல கேள்வி கேட்குறாங்க. அதாவது இந்த ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிறாங்க, யாருன்னா எதனா நியூஸ் கொண்டு வருவாங்களா இவங்க அதில் போய் ஒட்டிக்கிட்டு அது வரைக்குமே அப்படியே பேச இவங்க ஊதி பெருசாக்கிடுறாங்க. எதுவுமே கரெக்டாக மாற்றி பேசுகிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ரீல்ஸ் பாருங்க, பழைய ஈவேரை பற்றி நல்லா பேசியிருக்காரு, ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா ஈவேரை பற்றி கேவலமாக திட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுனே தெரியல. அவர் மேலே இந்த கட்சிக்கே அப்படி தான் இருக்குது, மாற்றி பேசுகிறாங்க. கரெக்டாக பேசுங்க, தெளிவாக பேசுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, மக்களோட உரிமையை பற்றி பேசுங்க. அவங்களோட உரிமை கொள்கை என்னன்னு கேட்டால் தமிழிசம் கேட்குறாங்க. அப்போ நாங்களாம் கன்னடக்காரங்களா? தமிழ்நாட்டை தானே இருக்கிறோம். இப்போ தமிழை வச்சு என்ன சாப்பாடு போட்டுறோமா? தமிழ் வந்து அப்படி பார்த்தா ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்களே, எல்லாருமே கலந்து இந்த சென்னையில் இருக்கிறாங்க. எல்லா ஜாதிக்காரங்களும் மதக்காரங்களும் எல்லா மொழிக்காரங்களும் இருக்காங்க. இது எல்லா நாட்டிலையுமே தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சென்னையிலையும் இருக்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி யாருமே அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, அதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அந்த பாயிண்ட் அவர் சொன்னது, தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தமிழர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது. வேற என்ன கொஸ்டின் கேட்கணும் கொஞ்சம் சொல்லுங்க. 2 நாள் முன்னாடி கூட அவருக்கு இடம் கொடுத்துருந்தாங்க வரத்துக்கு வந்து பேசுறதுக்கு, ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் அந்த மாதிரி பயப்படாதீங்க, எதிருங்க. ஒரு எதிரியாளி இருந்தால் தான், ஒரு போட்டினா எதிரியாள் இருக்கணும். எதிராளி இல்லாமலே நீ போய் செவுத்துல போய் முட்டிப்பீங்க நான் கேட்குறேன். பந்து போடுறவங்க ஒருத்தவங்க இருந்தால் தான் அடிக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்க முடியும். நீ வந்து சும்மா தான் பாலை தட்டி விட்டுட்டு இருக்கணும், நீங்கள் உருட்டி தான் உண்ணும். அதெல்லாம் உருட்டுக்களே போட்டு தேவையில்ல. ரொம்ப தேங்க்ஸுங்க.